இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது அமைச்சர் ராஜ்மோகனை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு தலித்தான் எனக்கு சந்தேகமா இருக்குது, நீங்க இதுவரைக்கும் எந்த ஒரு தலித் பிரச்சனை குரல் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. நீங்க எப்ப சாதி சான்றிதழ் வழங்குகிற தாசில்தாரா மாறினீங்க? நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த 2021 2026 வரை திமுக கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட 59 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குது. என்னைக்காவது நீங்க வாய் திறந்து பேசிருக்கீங்களா? 37 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குது. அதுல குறிப்பா 15 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்துருக்காங்க. அதை ஏதாவது கண்டிச்சு நீங்க எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்க ஒரு கடுமையான விமர்சனங்களை தூவுறீங்க. ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் கீனோஸ் அவர்களும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற பொழுது திமுக அதை எதிர்த்தது. அப்பீலுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அங்கேயும் பல கோடி ரூபாய் செலவு செய்து சிபிஐக்கு அதை மாற்றவில்லை. டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த 50 நாட்கள்ல சிபிஐ விசாரணைக்கு அதை மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டது. உங்களால மறுக்க முடியுமா? நீங்க பாராட்ட கவர்மெண்ட் பஸ்ஸே போகாத ஊர்கள்ல கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியில தொடர்ச்சியா பஸ் புறக்கணிச்சிருந்த ஊர்ல இன்னைக்கு பஸ் போகுது. எல்லாம் தலித் மக்கள் வசிக்கிற பகுதிகள். அந்த மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு யார முதலமைச்சர் விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க. நீங்க தொடர்ச்சியா இந்த கவர்மெண்ட் எதிர்க்கிறதுக்கு நீங்க யாராருக்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு.